சென்சார் போர்டில் இருந்து ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபேமிலியோட அந்த படத்துக்கு போகிறதுக்கே யோசிப்போம். ஒருவேளை நம்மளோட பிரதரோ சிஸ்டரோ 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களாம் தேட்டருக்குள்ளே விடவே மாட்டாங்க. கரெக்டாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஜினிகாந்த் படத்தோட கூலிக்கு கூட சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அது காரணம் ரஜினி இல்லை, லோகேஷ் கனகராஜ், நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா, நம்மளோட தமிழ் சினிமாவில் எத்தனை படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க? இதுக்கெல்லாம் விதை போட்ட அந்த ஃபர்ஸ்ட் படம் எது நம்ம தமிழ் சினிமாவில் சர்டிஃபிகேட் வாங்குச்சு? அதை தான் உங்களுக்காக இந்த ஃபேக்ட் ஃப்ரைடேல நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சர்டிஃபிகேட் இல்லை, இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா படத்தோட ஃபேக்ட்ஸ் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்னன்னா 1951, அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்திலேயே ஒரு தமிழ் படம் ஃபர்ஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதுவும் வேற யாரும் இல்ல, நம்மளோட எம்ஜி ராமச்சந்திரன். ஆமாங்க, நம்மளோட எம்ஜிஆர் நடிச்ச மர்மயோகி அந்த படம் தான் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, அதாவது அடல்ட்ஸ் ஒன்லி. அந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு அந்த மர்மயோகி படத்துல என்ன இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.